ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வழியாக ஹேண்டில் பார் மாற்ற போகிறோம், அப்படியே கிராஷ் கார்டு மாட்ட போகிறோம். ஹேண்டில் பார் வந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். எங்கே வாங்கினேன்னா, மோட்டோ டிசின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. கரெக்டாக திண்டுக்கல் கிட்டே நினைக்கிறேன் அந்த இடம், அந்த ஒரு கடை. ஸோ அதில் வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். எவ்வளோ ஆச்சுன்னா கரெக்டாக 2000 ரூபா. இப்போ தீபாவளி டைம்ன்றதுனால ஆஃபர் போயிருந்தது. ஐயோ பஸ்ஸுக்காரன் லெஃப்ட்டு போவான் போலே. 2000 ரூபா வந்தது. தனியாக வாங்கிட்டேன் ஹேண்டில் பார். பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கேன். நம்ம இங்கேயே வாங்கினோன்னா 2800 ரூபா அந்த மாதிரி ஆகிடும். அதனால் அதில் 2000 ரூபா ஆச்சா ஹேண்டில் பார் மட்டும். இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 300 ரூபா அவங்க லேபர் சார்ஜ். 2300 ரூபாயிலே முடிஞ்சிடும். ஸோ டியூக் ஹேண்டில் பார் மாட்ட போகிறோம். அதுக்கப்புறமா கிராஷ் கார்டு மாட்ட போகிறோம். மோட்டோ டார்க்கோட கிராஷ் கார்டு. அது வந்து ஒரு 3800 ரூபா. எங்கே மாற்ற போகிறோன்னா TN11 தான். ஸோ டைம் வந்து ஒரு 6:48 ஆகுது. ஸோ அப்படியே ஒர்க் முடிச்சுட்டு மாட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அந்த வீடியோ வந்து ஒரு 2 மாதம் கிட்டே நான் போடல. கடைசியாக நான் வீடியோ போட்டேன், ட்ரிப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சர்வீஸும் பண்ணல. வண்டி வந்து சர்வீஸ் பண்ணாமே ஒரு 600 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். எக்ஸாம்ஸ் ஏகப்பட்ட வேலை, அதனால் வீடியோவே போட முடியல என்னால். ஸோ இதுதான் வந்து ரீசனு. இதுக்கப்புறமும் வீடியோ வருமானு சொல்லிட்டு தெரில. இதுனா நவம்பரா, எல்லாமே வந்து டிசம்பர் மந்த்து நம்ம நியூ இயருக்கு எப்பயுமே ட்ரிப் போவோம்ல. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபாக் லேம்ப் மாட்டுருவேன். மேட்டாக்கோடது ஸ்கவுட் எக்ஸ், அதுதான் வந்து மாட்டலான்ட்டுருங்க. ஸோ அதுக்காக தான் வந்து கிராஷ் கார்டு மாட்டுறேனே. லுக்கும் வந்து நல்லா தான் இருந்தது அது. ஸோ அதனால் மோட்டோ டார்க்கோடதே மாட்டிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நேற்றே வந்து கால் பண்ணி கேட்டேன், கிராஷ் கார்டு இருக்குது அப்படி இல்லைனா வாங்கி வச்சுறேன் நாப்பில். அதனால் இன்றைக்கி போயிட்டு மாட்டிகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ப்ளஸ் இந்த வண்டியில் வந்து BS6 வர வண்டிக்கெலாம் ஒயரிங் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சிலேட்டர் ஒயரு, கிளச் கேபிள் ஒயர்லாம். ஸோ இழுக்கும். ஆல்ரெடி இந்த வண்டியிலே இழுக்குது ஸ்டாக்கே. நம்ம இன்னும் ஹேண்டில் பார் மாட்டினா டைட்டாக இருக்குமா நான் சொல்லிட்டு தெரில. மாட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ மாட்டி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் மாட்டலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அப்படி டைட்டாக இருந்ததுன்னா சர்வீஸ் பண்ணும்போது கிளச் கேபிளும் ஆக்சிலேட்டர் ஒயரும் தான் மாற்றணும். டாமினா அது செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. அப்படி செட் ஆச்சுன்னா அதுதான் போடணும். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நடுவில் வந்து நான் பிரேக் பேட் மாற்றினேன் ஷோரூமில் விட்டு தான். ஃபுல்லாக தேஞ்சிச்சு ஃப்ரண்ட்டில். எனக்கு மழை வேறையா ஃபுல்லாக அடிக்கடி, அதனால் அப்படியே ஓட்டி சீக்கிரமாக தேஞ்சிச்சு. வெறும் பிளேட்டு தான் இருந்தது, ரப்பரே இல்லை பிரேக் பேடில். அந்தளவு வந்து ஓட்டிட்டேன். ஸோ அதனால் நடுவில் அது மட்டும் மாற்றினேன். கடைசியாக நம்ம எதுக்கு வந்திருப்போம் TN11? ஜாக்கெட் வாங்கியிருப்போம். ஜாக்கெட் வாங்கினதுக்கப்புறமா செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிருப்போம். செயின் ஸ்ப்ராக்கெட் வீடு தான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்லோட் பண்ணது. அதுக்கப்புறமா இந்த வீடியோ தான் வருது. சரி ஓகே கைஸ், நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு போயிட்டு அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த வந்துட்டோம் கடைக்கு. அங்கே போய் யூட்டன் போட்டுன்னு வர வேண்டியதான். ஒரு வழியாக ஃபிட் பண்ணியாச்சு. ஒயர்லாம் ஒன்றும் டைட்டாலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுவிட்செலாம் ட்ரில் பண்ணியே போட்டாங்க, நல்ல வேலை பா. பயங்கரம். அதுவும் மாட்டியாச்சு. ப்ளஸ் வரும் கிராஷ் கார்டு. வண்டியே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது பல்காக. நான் இங்கே எதுவும் தெரியாது, ஓஆர் போயிட்டு காமிக்கிறேன் வண்டியோட ஃபுல் லுக்கு. நான் லுக்கே செம்மையாக இருக்குதுல்ல இந்த கிராஷ் கார்டு மோட்டோ டார்க்கோடது. இந்த சைடு வந்து கொஞ்சம் கிட்ட இருக்குது, கேப் இருக்குது. ஆனால் கிட்ட ஒட்டி இருக்கா. இந்த சைடு கேப் நிறையவே இருக்குது. அந்த சைடு இன்ஜினே கொஞ்சம் வெளியே வந்துருக்கு லைட்டாக.
வண்டியே ஒரு மாதிரி பல்கான மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது லுக்கு. அவ்வளோதான், மாடிஃபையே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதுதான். ஹேண்டில் பாரை யோசிச்சு மாற்றினேன், ஒரு வழியாக மாற்றியாச்சு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, மாற்றினா வந்து BS6 ஒயர் இழுக்குமான்னு. இழுக்கல, கரெக்டாக தான் இருக்குது. வண்டி ஹேண்ட்லிங்கே செம்மையாக இருக்குது, எம்டி ஓட்டுற மாதிரி இது எனக்கு. இப்போது எம்டியில் அந்த ஹேண்டில் பார்னால நல்லா வலிச்சு ஓட்டலாம். இப்போ இது மாற்றினதுக்கப்புறமா லைட்டாக ஹைட் ஏறி இருக்கா, ஹேண்ட்லிங்கே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு முதல்ல கிராஷ் கார்டு மாட்டுற ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் வந்து எப்போ தர ஆர்டர் போட்டேன், போன வாரம் ஆர்டர் போட்டேன். தீபாவளிக்கு மறுநாளும் ஆர்டர் போட்டேன். ஒன் டே டெலிவரி தான் சொன்னாங்க, ஆனால் வந்து சாட்டர்டே சண்டேன்றதுனால டெலிவரி பண்ணல போல். மண்டே வந்துச்சு, மண்டேவோ டியூஸ்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டியூஸ்டே வந்ததுக்கப்புறமா அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி என்ன டே, தேர்ஸ்டே ஆக்சுவலாக. சரி, இன்றைக்கி போயிட்டு மாற்றிடுவோம் அப்படின்னு ஹேண்டில் பாரம் மாற்றியாச்சு. அப்படியே காலைல தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், கிராஷ் கார்டு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வர வச்சுட்டாங்க. இன்றைக்கே வந்தோடனே கையோட அதிகம் மாற்றியாச்சு. கிளச்சு அட்ஜஸ்ட் பண்ணாங்க, பிக்கப்பே இல்லை. அட்ஜஸ்ட் பண்ண வீட்டுக்கு போய் தான். இப்போ நைட்டில் அவ்வளோவா தெரியாது எதுவும். நான் வந்து சர்வீஸ் பண்ணும்போது காமிக்கிறேன் பகல் டைமில் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நீங்களே. அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சேன், நல்லா தான் இருக்குது. என் ஃப்ரெண்டோட NS2 வந்து ஹேண்டில் பார் பெண்ட் ஆயிடுச்சு. அதில் ஹேண்டில் பார் மட்டும், இந்த பார் மட்டும் மாற்றணும். இப்போ சர்வீஸ் விட்டாச்சு அந்த வண்டி. நேற்று ட்ரிப்புக்கு போயிட்டு வந்து எந்த வண்டியுமே சர்வீஸ் விடல. எம்டியும் உள்ள, இந்த வண்டியும் உள்ள, அந்த NS உள்ள. அந்த NS வந்து நேற்று விட்டோம். நம்ம பையனை வந்து மண்டே விட்டுருவோம்னு நினைக்கிறேன். மண்டே அப்படிலாம் சாட்டர்டே விட்டுருவேன், என்னைக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேக்ஸிமம் மண்டே தான் விடுவேன். அந்த எம்டியும் நெக்ஸ்ட் வீக்கில் விட்டுருவோம் சர்வீஸு. கரெக்டாக இந்த ஒரு 1 மந்த் கேப்பு. இப்போனா நவம்பர், இன்றைக்கி டேட்டு 7 நினைக்கிறேன். ஒரு 1 மந்த் கேப்பாக மிஞ்சி போனால் ஒரு 500-600 கிலோமீட்டர் ஓட்டுவோம் டிசம்பருக்குள்ளே. 1000 வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம். கரெக்டாக இருக்கும் ட்ரிப்பு போகிறதுக்கு. வண்டியில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தால் ரெடி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ரூட்லாம் வந்து பார்த்துன்னு வந்தோம் இந்த வீக்கில் தான். கோவாவுக்கு எப்படி போகலான்னா எதுன்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டு எந்த ரூட்டு எப்படி எத்தனை டே எல்லாமே நான் சொல்கிறேன். மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா 4400 ரூபா. இது வந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன்னா 2000 ரூபா. ஃபிட்டிங் சார்ஜஸ்க்கு 300 ரூபா போட்டாங்க. ஹேண்டில் பாருக்கு மட்டும் 600 ரூபா சொன்னாங்க. 300 ரூபா தான் ஆல்ரெடி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி எல்லா வண்டி எப்பயுமே இங்கே தான் வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு 300 ரூபா போட்டாங்களா. அப்புறமா அது ஒரு 3800 ரூபா. அதுக்கு தனியாக ஒரு 300 ரூபா லேபர் சார்ஜ். லேபருக்கு மட்டுமே 600 ரூபா ஆயிடுச்சு. ரொம்ப அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. டூல்ஸு, ட்ரில்லிங் மிஷின் எல்லாமே இருந்தால் நம்மளே மாட்டலாம். அது ஒரு 600 ரூபா லேபர் மட்டும். கிராஷ் கார்டு ஒரு 4400 ரூபா. மொத்தமாக 3800 ரூபா. மொத்தமாக 4400 ரூபா ஆச்சு. ரெயின் கோட்டு தான் போட்டு சுற்றின்னு இருக்கோமே. மழை வேறையா, காலையிலேயே மழை. இப்பயும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது தூரல். அதனால் ரெயின் கோட்டே மாட்டிடலான்னு சொல்லிட்டு வெளியே போனாலே ரெயின் கோட்டு தான், மழை வரும் தெரிஞ்சா. ஏன்னா கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்போதெல்லாம் மழை இருக்க மாட்டேங்குது. கரெக்டாக இந்த ORR வந்தோன்னே நடுவில் மட்டும் செம மழை பெய்யுது. எல்லா வாட்டியும் அப்படி தான் ஆகுது. அதனால் உஷாராக ரெயின் கோட் போட்டுனே வந்துடும். ஊர் உள்ள இல்லைனா வேறு எதனா ரூட்னா சைடில் நிற்க இடம் இருக்கும். ORRல எங்கே நிற்கிறது? நிறைய வாட்டி அப்படி தான் நனைஞ்சிட்டோம். ட்ரைனாக்ஸில் வந்து ரெயின் கோட் ஒர்த்து உள்ளெல்லாம் தண்ணியே போல் சுத்தமாக பக்காவாக இருக்குது. ஆனால் அந்த ரெஃப்ளெக்டர் இருக்கும்ல, அது மட்டும் பிஞ்சின்னு வருது. அது மட்டும் குவாலிட்டி நல்லா இல்லை. மற்றபடி ரெயின் கோட்டு பக்கா 3000 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து.
ட்ரிப்புக்கு வாங்கினது, ட்ரிப்புக்கு யூஸே பண்ணல. இப்போ தான் இந்த கடைசியாக ஒரு 2 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்கான் பையன். சில்வர் தான் வாங்கலான்னு பார்த்தேன். சரி பிளாக்கே போட்டுருவோன்னு சொல்லிட்டு பிளாக்கே மாற்றிட்டேன். இது வந்து கிளாஸ் இல்லை, மேட்டு தான். இதே நான் இங்கே மாற்றிருந்தேன்னா 2700 இந்த மொத்த கிட்டு, ஹேண்டில் பார் கிட்டு மொத்தம் 2700 ப்ளஸ் ஒரு 300 600 லேபர் போட்டிருப்பாங்க. 3000 மேலே போயிட்டுருக்கோம். நான் மொத்தமாக 2300 முடிச்சிட்டேன். கைஸ், அப்போலோ டயர் வந்து பேக் டயர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். நம்ம வந்து ரேடியல் தான் வாங்கலான்னு பிளான் பண்ணோம். ஆல்ஃபா H1 வாங்கலான்னு பிளான் பண்ணோம். அந்த டைம் இல்லை, சரின்னு சொல்லிட்டு நார்மல் டயரே போட்டேன். போட்டதில் பேக் டயர் வந்து லைட்டாக அமுங்கின மாதிரியே இருக்குது. ஒரு ஓவல் ஷேப்பே வரமாட்டான். ஃப்ரண்ட்டு பிரச்சனை இல்லை, எதுவும் தெரில. பேக் டயர் மட்டும் ஒரு மாதிரி அமுங்கின மாதிரியே இருக்குது. எஃப்சிக்கெலாம் எப்படி ஒரு மாதிரி சட்டையாகவே இருக்கும்ல, அந்த மாதிரியே தான் இருக்கும் லைட்டாக. அதனால் மண்ணெல்லாம் ஓட்டும் போது பஞ்சராகி நம்ம ஓட்டினா எப்படி சவுண்டு கேட்கும், கல் சவுண்டுலாம் தனியாக கேட்கும்ல, அந்த மாதிரியே தான் கேட்குது. அந்த அப்போலோ வந்து நார்மலாக மழைலாம் இல்லாத டைம் ஓட்டுறத விட மழையில் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. கான்ஃபிடென்ஸு, கிரிப்பு செம்மையாக இருக்குது. மற்ற வாட்டெலாம் தேடி பிடிச்சி மாற்றினா H1 தான் மாற்றணும். நான் 2 டயரும் சேர்த்து 5000 ரூபாய்க்குள்ளேயே முடிச்சிட்டேன். இதே நான் H1 போட்டிருந்தேன்னா ஒரு 10 ரூபா கிட்ட வந்துருக்கும். பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தான் வரான்னு சொல்லிட்டு. எத்தனை கிலோமீட்டரில் மாற்றினானே தெரில. ட்ரிப்புக்கெலாம் யூஸ் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் ஒரு 6000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன் இது வரைக்கும் மாற்றி. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இன்ஜின் லைட் வந்து என்ஜினே தான் இருக்குது. அந்த ஓட்டு சென்சர் தான் மாற்றியே ஆகணும் போல். நான் இன்ஜின் லைட் எரிய விட்டே 4000 கிலோமீட்டர் ஓட்டேன், 4000 மேலேயே. அது வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, வெறும் அந்த ஓட்டு சென்சார் மட்டும் 1500 நம்ம அப்படி மொத்தம் செட்டாக மாற்றணும்னா 3000 ரூபாய் கிட்ட. நமக்கு அந்த சென்சார் மட்டும் தான், ஓட்டு சென்சார் மட்டும் தான் போயிருக்கு. அதனால் 1500 தான் ஆகும். சர்வீஸ் விடும்போது சேர்த்து மாற்றணும். இந்த வாட்டி நிறைய வரும்னு நினைக்கிறேன் பில்லு. பார்ப்போம். பிரேக் ஆயில் ரெண்டுமே வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு மாற்றணும். ஏன்னா ஃபுல்லாக கருப்பாகிடுச்சு பிரேக் ஆயிலே. அதுக்கப்புறமா கூலண்ட் ஆயிலை வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ் பண்ணிட்டு புதுசாக ஊற்ற சொல்லணும். ஏன்னா கடைசி ஒரு 2-3 சர்வீஸாக நான் டாப்அப் மட்டும் தான் பண்ண சொன்னேன். ஸோ அது ஃபுல்லாக வந்து இது பண்ணணுமா. அப்புறம் ஓட்டு சென்சர் மாற்றணும், ப்ளஸ் ஜென்ரல் சர்வீஸு. இன்ஜின் ஆயில் எப்பயும் வாங்கி வைக்கிற மாதிரி முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். மோட்டல் தான், அதனால் இன்ஜின் ஆயில் பில்லை போட மாட்டாங்களா. நார்மல் ஜென்ரல் சர்வீஸு, அதுக்கப்புறம் இதுக்கெலாம் மட்டும் போடுவாங்க. நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் கிராஷ் கார்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாட்சி பார்த்தா எப்படி டேங்க் அடி வாங்குதா இல்லை ஹேண்டில் பார் அடி வாங்குதா நான் எதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. பார்ப்போம். ஸ்லைடர் மட்டும் ஒன்று இருக்குது. 400க்கு 2 ஸ்லைடர் இருக்குது. 400 செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா இல்லை, அப்புறமா பார்க்க நல்லா தான் இருக்கும். வண்டி சரியான பல்காக இருக்குது. 400க்கு ஏகப்பட்ட ஆக்சரிஸ் இருக்குது மாடிஃபை பண்ணுறதுக்கு. மாடிஃபை பண்ண தொடாத வரைக்கும் நான் அப்படியே வச்சுட்டு இருப்பேன் ஸ்டாக்காக. அப்படி பண்ணிட்டேன்னா ஒன்று வந்து மாற்ற ஆரம்பிச்சிடுவேன். பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் ஓட்டி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரில. ஒயரும் எதுவும் இழுக்கல, ஹேண்ட்லிங்கும் செம்மையாக இருக்குது, கிராஷ் கார்டும் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு வாரம் 2 வாரம் ஓட்டி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பகலில் காமிக்கிறேன் லுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.